வெல்கம் ஆல். செகண்ட் ஹார்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹார்ட் எப்படி ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் அனுப்புதோ, அந்த ரத்தம் பம்ப் ஆகி திருப்பி ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். அந்த வேலையை செய்கிறது தான் இந்த செகண்ட் ஹார்ட். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சோலியஸ் மசில், காஃப் மசில், பின்னங்கால் தசை செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது அங்கே காலுக்கு கீழே வர ரத்தத்தை பம்ப் பண்ணி திருப்பி ஹார்ட்டுக்கு அதை அனுப்பணும். அந்த சைக்கிள் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த செகண்ட் ஹார்ட்டோட வேலை ரொம்ப முக்கியமானது. அது நம்ம நார்மல் நடக்கிறப்பவே அது பம்ப் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். இன்னும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக பம்ப் பண்ணி அது அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த காஃப் மசில் திருப்பி ரத்தத்தை மேலே ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நம்ம எக்ஸசைஸ் அவ்வளோவா பண்ணாமலோ காஃப் மசில்ஸ் வீக்காக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். அந்த ரத்த குழாய்களில் ரத்தம் தேங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த வெயிட்டு தாங்காமல் சுருள ஆரம்பிச்சிடும். அப்படி சுருண்டு வர்றது தான் அந்த வேரிகோஸ் வெயின். ஆரம்பத்தில் வெறும் சுருண்ட ரத்த குழாய் அங்கங்கே சுருண்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்ட ரத்தங்கிறதுனால அந்த ரத்தம் லீக் ஆகி தோலுக்கு அது இச்சிங், இரிட்டேஷன், புண்ணாகி சில பேருக்கு அது அல்சராகவும் வந்துடும். அது அல்சர் ஆறாமலும் போயிடும், ஏன்னா அது கெட்ட ரத்தமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த காஃப் மசில்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரத்தம் மேலே பம்ப் ஆகி திரும்பி போகிறதுல அவ்வளோ பிரச்சனை இருக்காது, ரத்தமும் கீழே தேங்காது. இதெல்லாம் வேரிகோஸ் வெயின் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.